கரணம் தப்புனா மரணம் போல. அதை செய்யறதுக்கு நமக்கு கிடைக்கிற சமயம் ஒரே ஒரு நிமிஷம்தான். அதை பத்தி ഇവിടെ സംസാരിക്കണ്ട. മോളെ പോയിക്കോ. சித்தப்பா, அந்த நம்பூதிரி என்ன பண்றாருன்னு வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்ல சித்தப்பா, அந்த கணத்தை மூடாம இருக்க நம்ம ஹெல்ப் பண்ணா ஷில்பாவே நமக்கு உதவி செய்யுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போற தமன்னா? இருங்க சொல்றேன். ஓ, போஜா போடா. சரி வா. மனோ, தமன்னா, எங்கெல்லாம் உங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கிறது? சரி, அது இருக்கட்டும். இப்ப 2 பேரும் எங்க கிளம்புறீங்க? அது வந்து மனோ. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. கீழே உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. எங்களையா? எங்களை எதுக்காக வர சொல்றாரு? மாமா, உங்க 2 பேரை மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தான் அந்த நம்பூதிரி கூப்பிட்டுருக்காரு. ஏதோ பூஜை பண்றாராம், வாங்க. ஏய், என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. போ. சாமி, அந்த கிணத்தை சில்பா ஆவி மூட விடாது. அதனால அந்த கிணத்தை மூடுறதுக்கான ஐடியா சொல்றேன்னு சொன்னீங்க. அந்த கிணத்தாண்ட பேச வேணான்னு இங்க கூட்டியாந்தீங்க. இப்ப சொல்லுங்க சாமி, அந்த கிணத்தை எப்படி மூடுறது? ஆவளி, நீ தானே பரையணும் மோளே. என்ன சாமி சொல்றீங்க? நானா? ஆமா ராணி, நமக்கு இருக்கிற ஒரே வழி பொம்மி தான். நீ பொம்மி கிட்ட கேட்டு சொன்னாதான் என்ன வழின்னே நமக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தாமரை உட்பட இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒரு பூஜை செஞ்சு நாராயணி அம்மனோட காப்பு கயிறுல கெட்ட போறேன். நான் அந்த கிணத்தை மூடுற வரைக்கும் யாருக்கும் அந்த சில்ப ஆவியால பிரச்சனை வந்துடவே கூடாது. அதுன்னு வேண்டி தானே நான் இதை செய்யும். அதே சமயம் சூரியன் அந்தி சாயிற நேரம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கிணத்தை நாம மூடியாகணும். நான் இப்ப அந்த காப்பு கயிறு கட்டுற பூஜைக்கு தேவையான ஏற்பாட்டை செய்யறேன். நீ அதுக்குள்ள பொம்மை எடுத்து சில்பா ஆவியை மீறி எப்படி கிணத்தை மூடுறதுன்னு தெரிஞ்சுட்டு வந்துருமோலே. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சாமி, நீங்க தான் அந்த சில்ப ஆவிய மீறி பொம்மி அக்காவால வர முடியாது, அந்த சில்ப ஆவிக்கு அந்த அளவுக்கு சக்தி வந்துக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா பொம்மி அக்காவாண்ட கிணத்தை மூடுறதுக்கு வழி கேளுன்னு சொல்றீங்க. ராணி, இப்படி நடക്കുന്നதெல்லாம் பொம்மி அறியும். ஏன், இப்ப நானும் நீயும் பேசிட்டு இருக்கிறது கூட பொம்மி அறியும். அப்போ நம்மளை விட பொம்மிக்கு தானே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழி தெரியும். சரி சாமி, நான் அக்காவாண்ட கேட்டுன்னு வரேன். நீங்க அந்த காப்பு கயிறை கட்டுறதுக்கான பூஜையை ஆரம்பிங்க. சரி. நம்மள எதுக்கு இந்த நம்பூதிரி வர சொல்லிருக்காரு? தாத்தா, என்னம்மா? நம்பூதிரி எதுக்காக வர சொல்லிருக்காரு? நம்பூதிரி ஒரு பூஜை பண்ணி ஒரு காப்பு கயிறை நமக்கெல்லாம் கட்டிட்டு தான் அந்த கிணத்தை மூடுறதுக்கான பூஜையை ஆரம்பிக்க போறாராம். அதான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இங்க வர சொன்னாரு. தமன்னா, நாம எல்லாரும் இங்க இருக்கோம் சரி, ஆனா அந்த ராணியை மட்டும் காணும். ஆமா, சித்தார்த்த வேற காணுமே. ஆமா சித்தப்பா, எங்க போனான்னு தெரியலையே.
ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ராணியும் தாமரையும் எங்க காணோம்? ராணி கிணத்த மூடுறதுக்கான வழியை பொம்மி கிட்ட கேட்க போயிருக்கா. ஆனா இந்த தாமரை எங்க போயிருக்கா? அதானே, அவங்க 2 பேரும் எங்கே காணும் தமன்னா? ஏன் சித்தப்பா, ராணி ஒருவேளை பொம்மி கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி கிணத்த மூடுறதுக்கு ஐடியா கேட்க போயிருப்பாளோ? அப்படின்னா தாமரை எங்கே போயிருப்பா? ஒருவேளை அவளை இந்த ஷில்பாவை தடுத்திருக்குமோ? ஏன் தமன்னா இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்துற? இப்ப பாரு, இந்த கயிறு எதுக்கு கட்டுறாங்க, ராணியும் தாமரையும் எங்க போயிருக்காங்கங்கிற விஷயத்த எப்படி போட்டு வாங்குறேன்னு பாரு. மாமா, ராணியும் தாமரையும் எங்க போனாங்க? சித்தார்த்த வேற காணுமே. ஆமா, சித்தார்த்த எங்க போனா? யாரும் அவரை தேட வேண்டாம் சாரே. நான் தான் சித்தார்த்த சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோவிலுக்கு அனுப்பி அங்க என்னோட குருமார்களோட சேர்ந்து அவரையும் பூஜை பண்ண சொல்லியிருக்கேன். நல்லது சாமி. சரி, அப்போ தாமரையும் ராணியும் எங்க? இதோ தாமரை வந்துட்டா. ஆமா, ராணி எங்க? அவ இப்பதான் என்கிட்ட பேசிட்டு பூஜைக்கு சாமந்தி பூ வச்சிருக்காளாம், அதை எடுத்துட்டு வர போயிருக்கா. அது சரி நம்பூதிரி ஐயா, இப்போ எதுக்காக இந்த கயிறை நாங்க கட்டிக்கணும்? நாம சில விஷயங்களை செய்யும் போது அதை சுத்தி இருக்கிற சில துஷ்ட சக்திகளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாரையும் கயிறு கட்ட சொல்றேன். பாத்தியா தமன்னா, இந்த நம்பூதிரியோட வாய் கொழுப்ப. இவரு நம்மளதான் துர்சக்திங்கிறாரு. சித்தப்பா, அந்த ஆள் சொல்றது கடக்கட்டும். அவர் இந்த கயிறு கட்டுறதே ஷில்பா ஆவி கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான். ஆனா தாமரைக்குள்ள தானே ஷில்பா ஆவி இருக்கு. அது எப்படி அவ கையில அந்த கயிறு கட்ட முடியும்? ஆமா இல்ல சித்தப்பா, ராணி பொம்மி கிட்ட இந்த கணத்தை மூடுறதுக்கான வழியை கேட்டுட்டு இருப்பாளோன்னு தான் எனக்கு தோணுது. அண்ணி வந்துட்டாங்க. பூஜைக்கான பூவும் வந்துருச்சு. சாமி, இந்தாங்க நீங்க கேட்ட சாமந்தி பூ. பொம்மி வந்து നിന്റെ അടുത്ത് എന്തെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോ? தமன்னா, அந்த ஆள் ஏதோ கேட்டான், அதுக்கு அவ இல்லைங்கிற மாதிரி தலையசைச்சா, கவனிச்சியா? கவனிச்சேன் சித்தப்பா, இங்க எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. സരേ, ഇവിടെ വരൂ. അമ്മ, ഇവിടെ വരൂ.
அம்மா தாமரை, நீயும் வாமா, வந்து கயிறு கட்டிக்க. அவங்கெல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க. கயிறு கட்டிக்கிட்டாங்க, சரி. எனக்கு எதுக்கு இந்த கயிறு? சாமி, இந்த காப்பு கயிறை அந்த ஆவியாண்டிருந்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக கட்டி விடுறீங்க, சரி. ஆனா தாமரை அக்கா உடம்புல தான் அந்த சில்பாவோட ஆவி இருக்குதே. அப்புறம் எப்படி அக்கா கையில இத கட்ட முடியும்? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு அறியாமலே. நீ முதல்ல இந்த கயிறை கட்டிக்கோ. கை காட்டு. அ, ராணி, நான் எதனால முன்னாலேயே இந்த கயிறை கட்டிக்க சொன்னேன்னா, சில்பா ஆவியோட முதல் குறியே நீதான். அது மட்டும் இல்ல மோளே, நீ இப்ப கேட்டியே தாமரைக்குள்ள இருக்கிற அந்த ஆவி தாமரைக்கு எப்படி கட்ட விடும்னு கேட்டல்ல, அதுக்காகவும் தான் இந்த கயிறை உனக்கு கட்டி விட்டேன். நான் புண்ணிய தீர்த்தத்தை இந்த வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருக்க. அதனால இந்த வீடு 1 மணி நேரம் வரைக்கும் நல்ல சக்திகளோட பாதுகாப்புல இருக்கும். இருந்தாலும் அது இப்பவும் தாமரைக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் எப்படி சாமி காப்பு கயிறை தாமரை அக்காக்கு கட்டி விட முடியும்? நான் தாமரைய கயிறு கட்டிக்க சொல்லி கூப்பிடுவேன். அப்போ தாமரைக்குள்ள இருக்கிற சில்பாவோட ஆவி வெளிப்படும். நீ அவளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆவி வெளிப்படுற சமயம் நீ கயிறு கட்டி இருக்கிற உன்னோட வலது கையால அவளோட வலது கை மணிக்கட்டில் சரியா இந்த இடம், தெய்வ நாடி இருக்கிற இடம், இந்த இடத்தை உன்னோட வலது கையினால வேகமா பிடிச்சு அழுத்துனா தெய்வ சக்தி அதிகரிக்கும் போது அந்த ஆவி ஒரு நொடி தாமரைக்குள்ள இருந்து வெளியே வரும். அந்த ஒரு நொடியில நான் அந்த தாமரையோட கையில அந்த கயிறை கட்டிவிடும். ஆனா வெறும் 6 மணி நேரம்தான் அந்த கயிறுக்கு சக்தி இருக்கும். கிணத்த மூடுற அந்த 6 மணி நேரம் வரைக்கும். அதுக்கு முன்னால அந்த கயிறை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது கலட்டினாலோ அவங்கள துஷ்ட ஆவி கொன்னு கிணத்த மூட விடாம பண்ணிடும். நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ள கிணத்த மூடலன்னா அது இன்னைக்கு ராத்திரி எல்லாரையும் கொன்னு இந்த குடும்பத்தையே சர்வநாசம் பண்ணிடும். அது தீர்ச்சியாயிட்டு நடக்கும். அக்கா, ராணி, நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானக்கா? அக்கா, நம்பூதிரியாண்ட கயிறை கட்டிக்கோக்கா. சரி ராணி.
சொதப்பிடுச்சே. என்ன தமன்னா இப்படி ஆயிடுச்சே? தாமரைக்குள்ளதான் ஷில்ப ஆவி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்பூதிரி எப்படி அந்த கயிறை தாமரை கையில கட்டினாரு? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல தமன்னா. இல்ல சித்தப்பா, ஏதோ ஒண்ணு நடக்குது. நாம் அந்த கணத்தை மூட விடாம பண்ணி எப்படியாவது ஷில்பாவோட ஹெல்ப்ப நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அப்படியே இந்த வீட்ல இருக்கிறவங்க கையில கட்டிருக்கிற எல்லாரோட கயிறையும் எப்படியாவது அவங்களுக்கே தெரியாம அவுத்தாகணும். அப்படி பண்ணிட்டோம்னா ஷில்பாவி ஒவ்வொருத்தரையா கொன்னு புதைச்சிரும். அதுவே இந்த கிணற மூட விடாம பண்றதுக்கு காரணமாயிடும். அதை விட முக்கியம், ராணி கிட்ட அந்த பொம்மி கணத்தை மூட ஏதாவது ஐடியா சொல்லிருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். அவ கண்டிப்பா நம்பூதிரி கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவா. நீங்க இங்கே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன ராணி, பொம்மி வரலையா? ஆமா சாமி, பொம்மி அக்கா வரல. எந்த பறையுன்னு என்ன ஆச்சு? அக்கா வாக்கா, வந்து எல்லாரையும் காப்பாத்துக்கா. வாக்கா, சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோக்கா. ஏங்கா வரமாட்ற? அந்த சில்பாவோட ஆவியால நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து காத்து நிறுதுக்கா. இந்த நேரத்துல உன்னாலதான்க்கா எல்லாரையும் காப்பாத்த முடியும். வாக்கா, நீ வந்தாதான்க்கா கிணத்துக்குள்ளார இருக்கிற சில்பாவோட ஆவிய ஜெயிச்சு கிணத்தை மூடுறதுக்கான வழிய சொல்ல முடியும். வாக்கா, சீக்கிரம் வாக்கா, வந்து எல்லாரையும் காப்பாத்துக்கா. ஏங்கா வரமாட்ற? வாக்கா. எப்படியாவது வந்திருக்கா, சீக்கிரம் வாக்கா, ப்ளீஸ்க்கா வந்திருக்கா. ராணி, நமக்கு சமயம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ராணி, குறைச்ச நேரத்துக்கு தான் அந்த ஆவி கிட்ட இருந்து அந்த கயிறு எல்லாரையும் ரட்சிக்கும். அதுவும் நான் பறஞ்ச சமயம் வரதான். நாம அந்தி சாயறதுக்குள்ள கிணத்த மூடலன்னா இந்த ராவிலேயே அது பழி வாங்குற விதமா யாரையும் உயிரோட விடாது. அதே நேரம் கிணத்த மூடான் தடுக்க வேண்டி அது எல்லாரையும் கொன்னுரும். உண்மை வந்து இதுக்கான வழியை சொல்லலன்னா நான் எந்த செய்யும் ராணி? எல்லா இடத்துலயும் நான் வச்ச கேமரா ஒர்க் ஆகுது. ஆனா இந்த ரூம்ல மட்டும் இடி விழுந்து கேமரா ஃபயர் அடிச்சு போல இருக்கு. அது எப்படி கரெக்டா நம்ம ஐடியா பண்ணது தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்போம். ராணி, நீ கூப்பிட்டும் பொம்மி வரலன்னா அது சில்பாவோட ஆவி இந்த வீட்ல இருக்கிறதுனால கூட இருக்கலாம். சாமி, பதட்டப்படாதீங்க. ராணி, எனக்கு ஒன்னும் அறியில்ல. நடக்கிற சம்பவம் சாதாரண சம்பவம் இல்ல மோளே. அதான் எனக்கு வளர பேடியாயிட்டு உண்டு. சாமி, அக்கா வரலன்னு தான் சொன்னனே தவிர அக்கா என்னாண்ட எதையும் சொல்லலன்னு சொல்லவே இல்லையே. எந்த பறையுன்னு